ஆனால் நான் வந்து தப்புனா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறத நம்ம சொல்லித்தான் தீரணும். அதை நம்ம சொல்கிறோம். அதை அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள பக்குவமெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அப்படியே தயத்தக்கன்னு ஒரு குரூப் குதிக்குது. ஏங்க ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, செயல்படுறாங்க. எந்த ஐடி விங் பொறுப்பாளரும் வந்து ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் ஃபேக் அக்கௌண்ட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஒரு நாய் மாதிரி எல்லாரும் போய் கடிக்கிறதுக்கு ஒரு 10 நாய்களை வளர்த்து வச்சுருப்பாங்க. இது எல்லா கட்சியும் பண்ணுறது தான். இது விதிவிலக்கெலாம் இல்லை, எல்லா கட்சியும் பண்ணுறது தான். இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணலைன்னு சொல்லலை, ஆபாசமாக பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒருங்கிணைக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே பேசுகிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாகவே இதை பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவுங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி அந்த வெறி நாய் பிடிச்ச மாதிரி என்னை கடிக்கிற குரூப்லாம் யார்? அந்த 10 ஃபேக் ஐடி தான். அந்த 10 ஃபேக் ஐடி இங்கேயே வந்து கடிக்குங்க. உட்காந்துட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இதே வேலை. இந்த வேலை இதுதான் தமிழ் தேசியமா? கேட்ட கேள்வி 2 பியூபர்ட்டி பிளாக்கர்ஸுக்கு, செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி 18 வயசுக்கு மேலே தான் பண்ணணும்னு சொல்ல போகிறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்ஜிபிடி அமைப்புகளே உங்களுக்கு எதிராக மாறிடும். இந்த அரசியல் போரில் இப்போ என்ன பேசணுமோ நாம் தமிழர் அந்த விவாதத்தை கொண்டு போட்டோம். அதுதானே நல்லதா? விஜயை திட்டணுமா? வேற என்ன பேசுறாங்க சொல்லுங்க. இது என்ன சொல்லுங்க, ஒரு வாதமா? வேற என்ன? விஜய் திட்டுறது தான் நாம் தமிழர் வேலை. வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. ஏங்க விஜய் இல்ல வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. கருத்தியெல்லாம் அந்த கூட்டத்துக்கு ஒரு பாடம் எடுக்கறாங்க. சரியான பாதையில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன சரியான பாதை? கொள்கை பாதை அது தவறுன்றாங்க. உங்க கொள்கை பாதை சரியா இருக்கா? இப்ப நீங்களே என்கிட்ட என்ன சொல்றீங்க? விஜய் கூட்டத்தை நான் வந்து அதிகம் அவங்கள விமர்சிக்காமல் நான் வந்து கடந்து செல்வதற்கான சில காரணங்கள், எப்படியாவது அவங்களை சரியான பாதையில நல்வழிப்படுத்தி கூட்டு வரணுன்றதுக்காக நான் பொறுமையா அணுகிறேன்றீங்க. அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா அணுகுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அவங்க அதானே பண்றாங்க, அக்ரெசிவா தான் அணுகி ஆகணுங்க. அவங்க அதை பண்றாங்க. தப்பா போகுது. வேற என்ன? 35 லட்சம் பேரை மாத்தி கொண்டு வந்துட்டோம் நாம. ஆமாங்க, இன்னைக்கு அவன் தப்பா போறான், அவன் போயிருவான் போல தெரியுது. அந்த 35 லட்சம் நம்ம கூட இருக்கு. சரி, மத்தவனும் தவறா போறான், அவனை நல்வழிப்படுத்தணும்னு பேசுறாங்க. நல்வழிப்படுத்தட்டும், பேசட்டும். அடுத்து என்ன பண்றாங்க? அத போய் நீங்க விஜய் விமர்சனம் பண்றாங்கன்னு ஒரு இது நாம் தமிழர் விஜய் விமர்சனம் பண்றது தான் வேலையா என்ன? அது அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. சரி, விஜய் விமர்சனம் பண்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க? இட்லி கடை விமர்சனம் பண்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க? பராசக்தி விமர்சனம் பண்றாங்க. வாங்க அடுத்து என்ன விமர்சனம் பண்ணாங்க? பராசக்தி படத்தை. பராசக்தி இருங்க, அவருக்குன்னு ஒரு இப்ப சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. பராசக்தி படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள் தொடங்கி உலக அளவில் இருக்கக்கூடிய பல தமிழ் தேசியவாதிகள் எதிர்த்தோமா எதிர்க்கலையா? எதிர்த்தோம். நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா அந்த படத்துடைய ஹேஷ்டேகே என்ன? திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலுக்குள்ள தான் அவங்க அந்த ஹேஷ்டேகே போட்டிருந்தாங்க. அதில் முழுக்க திமுக மொழி போராட்டத்திற்கு செய்த தியாகங்கள்ங்கிற மாதிரியும், அதில் இந்த மொழி போராட்டங்கள் சார்ந்த விஷயங்களே நிறைய தவறான இதுகளும் போட்டு அதை நாங்கள் விமர்சிச்சுட்டு இருந்தோம். படம் பார்த்தீங்களா இல்லையா? எல்லா படமும் பார்த்துட்டு தான் விமர்சித்தோம். சரியா? எங்களுக்கெல்லாம் அந்த படத்தில் இருக்க குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அந்த படத்தை எதிர்த்தார்கள். ஒன்று, அது திமுகவோட ஈகோ சிஸ்டத்திலிருந்து வர படம். அந்த படம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு லாபம். அந்த படம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திமுகவுக்கு லாபம். ஆனால் அந்த படம் வெற்றி படம் கிடையாது, அது தோல்வி படம். மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் அதை எதிர்த்து பேசினோம். தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு பக்கம் அதை எதிர்த்து பேசும்பொழுது அந்த படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும் ஆதரித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை, ஒரு விமர்சனம், அவ்வளோதான். திரை விமர்சனம். அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஆதரித்து பேசுனீங்க, என்ன அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த படம் ஜெயிச்சா திமுகவுக்கு லாபம், இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறது இவங்களுக்கு என்ன நேர்த்திக்கடன்? நாம் தமிழருக்கு என்ன நேர்த்திக்கடன்? அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாரு, அதை ஆதரிச்சு இன்னொரு தம்பி பேசுறாரு, அப்புறம் தலைவரே வந்து பேசுறாரு. அதில் ஒரு படிலாம் சீமான் அவர்கள் ஒரு படி மேலே போய் சிவகார்த்திகனை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சுன்ட்டு போயிடுறாரு. எதுக்கு இந்த ஆதரவு நிலைப்பாடு? சரி, இட்லி கடைக்கு எதுக்கு ஆதரவு? அதுவும் ஃப்ளாப்பு படம், அதுக்கு எதுக்கு ஆதரவு? இதெல்லாம் திமுகவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய, திமுகவோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? திமுகவே வாழ வைக்கணுமா? நம்ம திமுக சார்ந்த தொழில்களை வாழ வைக்கணுமா? இந்த கேள்விலாம் வருதுங்க. இது சந்தேகம்னு வச்சுக்கோங்க, கேள்வின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பதில் இருக்கு?